ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மத்திய அரசாங்கம் தமிழக மக்களுக்கு ரூபாய் 12,000 விடுவிக்க போகிறாங்க. இந்த 12,000 யார் யாருக்கெல்லாம் கொடுக்க போகிறாங்க, எந்த வகையான ரேஷன் அட்டைதாரர்கள் மற்றும் எந்த வகையான குடும்ப அட்டை வைத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த 12,000 ரூபாய் உங்களுடைய வங்கி கணக்கில் ஏறப்போகுது, எந்த தேதியில் யார் யாருக்கெல்லாம் ஏறப்போகுது, இதற்கான அடிப்படையான தேவையான ஆவணங்கள் என்னென்ன அப்படின்ற ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த ஒரு வீடியோவில் சொல்கிறேன். உங்களுக்கும் இந்த 12,000 அப்படின்றது கிடைக்கணும் அப்படின்னா இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை முழுமையாக பாருங்கள். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படின்னா தான் இந்த மத்திய அரசாங்கங்கள் அறிவித்திருக்கக்கூடிய தேர்தல் வாக்குறுதிகள் மற்றும் மாநில அரசாங்கங்கள் அறிவித்திருக்கக்கூடிய தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்துமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் இந்த ஒரு வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க. நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு நிச்சயம் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ தமிழக அரசு தமிழக மக்களுக்கு முக்கியமாக குடும்ப அட்டை வைத்திருக்கக்கூடிய இந்த குடும்ப தலைவிகளுக்கு ரூபாய் 5,000 கொடுத்தது போலவே மத்திய அரசாங்கமும் இந்த ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. அதாவது ஸ்டாலின் கொடுத்தது 5,000 ரூபாய், 12,000 ரூபாய் அக்கௌண்ட்டில் போட போகும் மோடி, அமித்ஷாவின் மீட்டிங்கில் கசிந்த தகவல் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 12,000 ரூபாய் அப்படின்றது டைரெக்டாகவே உங்கள் வங்கி கணக்கிலேயே விழப்போகுது. ஸோ அதற்கு நம்ம என்னென்ன விஷயங்கள் செஞ்சுருக்கணும், குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னா தமிழகத்துக்கு சிறப்பான திட்டங்களை மத்திய அரசு அறிவிக்க வேண்டும் என சிலர் வேண்டுகோள் விடுத்த தகவல் வெளியாகிறது. மேலும் இன்னும் சில நாட்களில் மத்திய அரசாங்கம் இந்த 12,000 ரூபாய் வங்கி கணக்கில் செலுத்தலாம் என்ற தகவல் வெளியாகிறது. கண்டிப்பாக உங்களுடைய வங்கி கணக்குக்கும் இந்த 12,000 வரும். இந்த 12,000 முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா சிறு குறு நடுத்தர குடும்பங்களுக்கு சென்று பயனடைய போகுது. ஸோ சிறு குறு விவசாயிகள் மற்றும் நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த குடும்பத்திற்கும் வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள, முக்கியமாக ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய இந்த வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள PHH, NPHH, AAY இந்த வகையான ரேஷன் அட்டை வைத்துள்ள அனைவருக்குமே இந்த 12,000 ரூபாய் அப்படின்றது கிடைக்க போகுது. இதற்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்ன பண்ணணும், என்னென்ன தவறுகள் நீங்கள் பண்ணியிருக்க கூடாது அப்படின்றது தான் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த மத்திய அரசாங்கம் இந்த 12,000 ரூபாய் அப்படின்றத 3 திட்டங்களாக பிரித்து அந்த 3 திட்டத்தின் அடிப்படையில் உங்களுக்கு 12,000 கொடுக்க போகிறாங்க. என்ன மாதிரியான அந்த 3 திட்டங்கள் அப்படின்னா 3 திட்டத்துக்குமே சேர்த்து தனித்தனியாக உங்களுக்கு பணமாக கிடைக்க போகுது. முக்கியமாக ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த கேஸ் சிலிண்டர் மானியம். கேஸ் சிலிண்டர் மானியம் அப்படின்றது நமக்கு ஒரு வருடம் 1.5 வருடத்திற்கு முன்னாடி வர கேஸ் சிலிண்டர் மானியம் அப்படின்றது ஏறிட்டு இருந்தது. ஆனால் திடீர்னு பார்த்திங்க அப்படின்னா அந்த சிலிண்டர் மானியம் அப்படின்றது திடீர்னு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அந்த மானிய தொகை அப்படின்றது ஏறலை. ஆனால் இந்த தேர்தல் வரக்கூடிய காலத்தில், இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் வரக்கூடிய காலத்தில் மாநில அரசாங்கங்கள் நிறைய புதிய தேர்தல் வாக்குறுதியை அறிவிப்பது போலவே மத்திய அரசாங்கமும் அவர்களுடைய தேர்தல் வாக்குறுதியை அளிக்கிறாங்க. அதில் முக்கியமாக ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த கேஸ் மானியம் நிலுவையில் உள்ள அனைத்து தொகையும் ஒரே நாளில் விடுவிக்க போகிறாங்க. அதாவது நீங்கள் உங்களோட கேஸ் மானியம் அப்படின்றது 1 வருட காலமாக உங்களுக்கு ஏறலை, இல்லைன்னா 2 வருட காலமாக எனக்கு ஏறலை அப்படின்னா அந்த மொத்த தொகையுமே உங்களுக்கு ஒரே நாளில் உங்களுக்கு ஏற்றி விட போகிறாங்க. ஸோ அதற்கு நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கேஸ் மானியம் அப்படின்றது உங்களுடைய கேஸ் வங்கி பாஸ் புத்தகத்தை உங்கள் கேஸ் சிலிண்டர் ஆஃபீஸ் இருக்கும் இல்லையா, அந்த ஆஃபீஸில் நீங்கள் ஏற்கனவே கொடுத்துருப்பீங்க. ஆனால் இது வரைக்கும் நான் அந்த கேஸ் மானியத்துக்கு நான் இந்த பாஸ்புக்கு என்னோடய வங்கி பாஸ் புத்தகமே நான் கொடுக்கவே இல்லை அப்படின்றவங்க தயவு செஞ்சு இப்போவே கொடுத்துருங்க. கண்டிப்பாக
உங்களுக்கும் அந்த மானிய தொகை அப்படின்றது ஏறப்போகுது. ஸோ இதுவரை நீங்கள் அதை பண்ணலை அப்படின்னா உடனடியாக நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு பணம் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இரண்டாவது திட்டம், இந்த இரண்டாவது திட்டம் என்ன திட்டம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த விவசாயிகளுக்கு முக்கியமாக கிராமப்புறத்தில் உள்ள விவசாயிகளுக்கு மத்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய இந்த எந்த திட்டம் அப்படின்னா பிஎம் கிசான் திட்டம். பிஎம் கிசான் யோஜனா திட்டத்தின் மூலமாக வருடம் ரூபாய் 6000 நிலம் வைத்திருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு கொடுப்பாங்க. அந்த தொகையும் இந்த 13ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்றி விட்டுட்டாங்க. ஸோ இந்த வருடத்திற்கான முதல் தொகை அப்படின்றது உங்கள் வங்கி கணக்கில் செலுத்திட்டாங்க. ஒருவேளை உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் இந்த பிஎம் கிசான் திட்டத்தில் இகேஒய்சி கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஒரு பணமும் உங்களுக்கு ஏறுவதற்கான சான்ஸ் இருக்குது. அது எப்படி பண்ணணும் அப்படின்றத ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் வீடியோ போட்டிருக்கேன். மூன்றாவது திட்டம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த உர மானியம். ஸோ உரம் வாங்கக்கூடிய சொசைட்டியில் உரம் வாங்கக்கூடிய அனைவருக்குமே இந்த உரம் மானியம் அப்படின்றது ஏறப்போகுது. ஸோ நிலுவையில் உள்ள அனைத்து தொகையும் ஆக மொத்தம் கிட்டத்தட்ட 12,000 ரூபாய் வரை இந்த மாதமே உங்களுக்கு விடுவிக்க போகிறாங்க. இந்த திட்டத்தை பற்றின ரெகுலர் இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஒரு வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.